பணிபுரிகின்ற அரசு தேவையா? எவ்வளவு கஷ்டம். இரவென்றும் பகலென்றும் பாராம வெயிலையும் மழையும் நனைந்து அந்த கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த நெல்லை உற்பத்தி பண்ணா இடையில லஞ்சம் வாங்குற அரசு தேவையா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு டெல்டா மாவட்டம்னா திமுக கோட்டையாம். திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த கோட்டையெல்லாம் நொறுங்கி போச்சு. ஒரு முறை மக்கள் ஏமாந்துட்டாங்க, இனி ஏமாற மாட்டாங்க. மக்கள் விழித்துக் கொண்டார்கள், இனி பிழைத்துக் கொள்வார் என்று முடிவு செஞ்சுட்டாங்க. நீ எந்த வித நடிப்பு நடிச்சாலும் இந்த நடிப்பு எடுபடாது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க பல அவதாரம் எடுத்து பார்த்துட்ட, ஒன்னும் நாட்டு மக்கள்கிட்ட எடுபடல. சிந்திச்சு பாருங்க. தினந்தோறும் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வச்சிருவார், அழகா போஸ் கொடுப்பார் தொலைக்காட்சிக்கு, அந்த படம் டிவியில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. இது மாதிரி இவர் முதலமைச்சரான பிறகு 52 திட்டத்தை அறிவிச்சு 62 குழு போட்டிருக்கார். அந்த குழு என்னாச்சு? ஒண்ணு இல்ல. எப்படி மக்களை ஏமாற்றுறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. இதுவரை 10% அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படல. நிறைவேற்றாங்களா? மக்களை ஏமாற்றி தந்திரமா கவர்ச்சிகரமா பேசி வாக்குகளை பெற்று கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சி அமைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். தினம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு உயர்த்தினாங்களா? ஆனா 100 நாள் போய் 50 நாளைக்கு வந்துட்டு, 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் வேலையாச்சு. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு பணம் கொடுக்கல. மத்திய அரசு பேர் பழி போட்டாங்க. மத்திய அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு பண நிலுவையில் இருக்குது, உடனே விடுவீங்கன்னு சொன்னேன். அப்ப மத்திய அமைச்சர் சொன்னாரு, நாங்க பலமுறை மாநில அரசுகிட்ட கணக்கு கேட்டேன், புள்ளி விவரமா கணக்கு கொடுங்க, அதுக்கு உண்டான நிதி கொடுக்கணும். ஆனா அதுல முறைகேடு நடந்திருக்குது, அதெல்லாம் புள்ளி விவரம் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். உடனடியாக அவரை கேட்டுக்கொண்டேன், தயவு செய்து அல்கூர்ந்து ஏழை மக்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்றால் தான் அவருடைய அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட அடித்தளத்தில் இருக்கின்ற மக்கள் தான் 100 நாள் வேலை திட்டத்தில் இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம நீங்க முதற்கட்டமாக ஒரு நிதியை விடுவீங்கள் என்று சொன்ன உடனே 2999 கோடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணாரா? மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறார், கொடுத்தாரா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாரு, பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சிட்டு டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கவே இல்லை. இது வரைக்கும் குறைச்சிருக்காரா? அப்படிதான் பொய் ஆகுறிதானே, மீன் நம்பலாமா அவரு? ஆக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஆக இந்த ஆட்சியில சொல்லுவது அத்தனையும் பொய்யை தவிர்த்து எதுவுமே திரு ஸ்டாலின் வாயிலிருந்து வராது. பொய் சொல்வதற்கு நோபல் பரிசு கொடுக்க இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா போறதுமா? தினந்தோறும் பொய்ய மெய்யாக்குறதுக்கு எவ்வளவு வழி பார்க்கிறாரு. பொய் தான், உண்மைதான். நாம உண்மையை பேசுறோம். அதனால இங்கே மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இங்க திருக்கடை ஊர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல ஸ்டாலின் வந்து மக்கள்கிட்ட குறை கேட்டார். அப்ப ஒரு பகுதி ஆசிரியர், அவர் பேரு ஸ்டாலின் பேரு. அப்போ அவர் சொன்னாரு, நாங்க பகுதி ஆசிரியர் இருக்கிறோம், நீங்க உங்களுடைய ஆட்சி வந்தோடனே எங்களுக்கு ஒரு நிரந்தர பணி ஆசிரியர் மாற்றி கொடுன்னு சொன்னார். அப்ப ஸ்டாலின் சொன்னாரு, இந்த ஸ்டாலின் கொடுக்கிறார் கோரிக்கை, இங்க அவர் ஸ்டாலின் நான் முதலமைச்சர் உடனே உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொன்னாரு. இன்றைக்கு அவர் அங்க வந்து டிபிஐ அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினாரா? அந்த பகுதி ஆசிரியரை
கைது பண்ணி அங்க போய் கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்கார். ஆக குறை கேட்க வந்த ஸ்டாலின் அந்த நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பகுதி நேர ஆசிரியருக்கு முழு நேர பணி கொடுக்கப்படும் என்று சொன்னாரு. நிறைவேற்றினாரா? இதுதான் ஸ்டாலினுடைய டபுள் கேம். ரட்டை வேணும். ஸ்டாலின் அவர்களே பலிக்காது. உங்களுடைய ஆட்சியில விவசாயிகள் போராட்டம், பகுதி ஆசிரியர் போராட்டம், அப்புறம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், போராட்டம் நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் போராட்டம் போராட்டம் என்று போராட்ட களமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு அழிஞ்சு போச்சு. அடியோடு அழிஞ்சு போச்சு. போதை கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா விக்குது. 3 வருடத்துக்கு முன்பே நான் தெரிவித்தேன். இந்த அரசுக்கு எச்சரிக்கை மணி அடித்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கின்றது, போதைப் பொருள் அதிகமாக விற்பனை இருக்கின்றது, அதை கட்டுப்படுத்துங்கள் என்று சட்டமன்றத்தில் பேசினேன், அறிக்கை வெளியிட்டேன், தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தேன். அப்பெல்லாம் காதுல போட்டுக்கவே இல்லை. இன்றைக்கு கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் சீண்டல் நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியாளர். அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்டாலின் பேசுறாரு தொலைக்காட்சியில, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். என்ன போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றார். அப்படின்னா அவரே ஒத்துக்கிட்டார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பனை இருப்பதை ஒத்துக்கொண்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். நான் சொன்னது நெசந்தானே? உண்மையிலே நான் சொன்ன போதே கட்டுப்படுத்தி இருந்தா இந்த மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சீரழிந்திருக்கிற நிலை வந்திருக்காது. இப்படிப்பட்ட நிலை தமிழகத்திற்கு வருவதற்கு காரணம் திறமையற்ற முதலமைச்சர், உண்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு நாடு குட்டிச்சவராகிவிட்டது. நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் முடிவு கட்ட 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியை ஆதரிங்கள். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருச்சி சிவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மாநிலங்களவையினுடைய திமுக அந்த குழு தலைவர். அவர் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். 2 நாளைக்கு முந்தி திரு காமராஜரை பத்தி ஒரு அவதூறா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். திரு காமராஜர் அவர்கள் வேறு கட்சியா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவர் ஒரு நேசிக்கின்ற தலைவர், தேசிய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. அதுவும் சாதாரண ஆள் இல்ல. அவர் மாநிலங்களவையிலே வேகமாக துரிதமாக நாட்டு நடப்பை திமுக சார்பா பேசக்கூடிய நபர், திமுக துணை பொதுச் செயலாளர். அப்படி இருக்கின்ற ஒருவர் திரு காமராஜ் அவர்களை தவறாக பேசலாமா? மன்னிக்க முடியுமா? இதற்கெல்லாம் ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, இதுக்கெல்லாம் 2026 தேர்தலில் நெத்தியடி நீங்கள் கொடுப்பீங்களா? 2026 தேர்தலில் நெத்தியடி நீங்கள் கொடுப்பீங்களா? அப்புறம் இன்னொன்னு பேசி இருக்கிறார். நான் பஸ்ஸில் வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு. ஆமாப்பா, நான் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். அப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன், நீ கோடீஸ்வரன் இருந்த. உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவரா இருந்தாரு. உடைய ட்ரெஸ்ல மட்டும் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல 8000 கோடி வச்சுட்டு இருக்கிற நீ. பென்ஸ் பஸ்ல வரலாம், ஹெலிகாப்டர்ல வரலாம், தனி விமானத்தில் கூட இப்ப போயிட்டு இருக்கிறேன். நான் அப்படித்தான் வர முடியும். என்னுடைய நிலைமை அப்படித்தான். நாட்டு நடப்பு பேசுனா, நாட்டு நடப்பு பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது. நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உங்க உயிருக்கு உத்தரவாதம். அப்படியே டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு ஓடுது. அதோட சென்னையில நகர பேருந்துல ஏறி ஒரு
பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்பாரம் கழுந்துக்கிட்டு அந்த அம்மா நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது, பஸ் போயிட்டே இருக்குது. நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிழைத்தாங்க. அப்போ நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம்? மழை வந்தா வீதியில் உணவு பிடிச்சிட்டு போவோம். பஸ்ல ஏறினா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டலா பேசுற. சுந்தரா டிராவல்ஸ், சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ, நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம். இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு, அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கிடையாது. இது மம்முட்டி பிடிச்ச கை ஏரோட்டின. ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்த பாதை வேற, நான் வந்த பாதை வேற. இங்க இருக்கின்ற நபர்கள் மாதிரி, என் முன் நிற்கின்ற அருமை தோழர்கள் மாதிரி இங்கே இருந்து தலைவருடைய பேச்சை கேட்டு மெல்ல மெல்ல கிளைச்சால் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, இப்படி வந்த பதவிக்கு வந்தேன். அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். ஆக கடினமாக உழைத்தேன். யாருடைய சிபாரிசும் இல்லாம நான் வந்து உழைப்பால் விசுவாசத்தால் உயர்ந்தேன். உங்க அப்பா மரப்புல வரல, உங்க அப்பா ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.